கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி, மாதத்தின் கடைசி நாள், இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாய் உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்து அதுக்குள்ளால 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ½ இயர், பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாதியில் நம்ம இப்போ என்ட்ராக போகிறோம், நாளைக்கு என்ட்ராக போகிறோம். ஸோ இந்த 6வது மாதத்தில் கடைசி நாளில் நிறைய பேர் எழும்பி உட்காந்துட்டு, நான் என்ன காரியம் செய்தாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, என்ன காரியம் செய்தாலும் எனக்கு அது கை கூட மாட்டேங்குது, கை கட்டினா கூட வாய் கட்ட மாட்டேங்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, சொல்லி வச்ச மாதிரி எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வேதனை வருது, கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்காகவே இன்றைக்கு உங்கள் விசுவாசத்தை தூண்டிவிட ஆண்டவர் நல்ல அற்புதமான வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறார். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவன் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு நெகேமியா சொல்லல. எங்களுக்கு அப்படின்னா அவனோடு இணைந்து நின்று செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவங்க செய்கிற காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க மேல வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லிருங்க, எங்கள் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறோம். அப்படின்னா உங்க வீட்டுல கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரிய தாத்தா, பாட்டி, யாரெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய காரியங்களையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஒருவேளை நீங்க நினைக்கல, நான் மட்டும்தானே இதை காதுல கேட்கறேன். இல்ல, நீங்க சொல்ல, ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணும். அப்படின்னா உன் குடும்பத்தின் சார்பில் நீ ஒருத்தன் கேட்டா போதும், நீ ஒருத்தி கேட்டா போதும், உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவான். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து யோசிக்கும் போது, இப்ப பையனுக்கு படிச்சு முடிச்சிட்டான், வேலை இல்லை, வேலையை கைகூடி வர பண்ணும். பாப்பாவுக்கு படிச்சு முடிச்சு வேலையும் கிடைச்சிருச்சு, திருமணத்தை கைகூடி வர பண்ணுவான். இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆகி வேலையெல்லாம் கிடைச்சி எல்லாம் சரியாயிடுச்சு, குழந்தை இல்லை, அந்த குழந்தை பாக்கியத்தை கைகூடி வர பண்ணுவான். சொந்த வீட்டை கைகூடி வர பண்ணுவான். எதெல்லாம் கைவிட்டு போச்சோ, எதெல்லாம் கை நழுவி போச்சோ, அது எல்லாவற்றை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர் இன்னைக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். கடந்த நாட்கள்ல எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்து கடைசி நிமிஷம் விட்டு போச்சுன்னா மறுபடியும் அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அதை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஒருவேளை நடந்திருந்தா உங்களுக்கு தீமையா இருந்திருக்குன்னா ஆண்டவர் அதை கை நழுவு பண்ணிட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்து உங்களுக்கு அதை ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். அதை வாய்க்க செய்வேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால எதெல்லாம் வாய்க்கல, நடக்கல, கிடைக்கலன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் வாய்ச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, நடந்துருச்சு. ஆமீன் சொல்லுங்க. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கமலி, குளத்தூர். எனக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. 2வது மறுபடியும் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று 3 வருடங்களாக காத்திருந்தேன். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் மிகுந்த விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புகளுடனும் கலந்து கொண்டு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். மேலும் சாட்சி எழுதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று பொருத்தனை செய்து கொண்டேன். தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டேன். சகோதரன் அவர்கள் ஒரு நல்ல மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு 3 வருடங்களுக்கு பிறகு நான் மீண்டும் கற்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை புரிந்தார். பாருங்க, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவன். முதல்ல ஆல்ரெடி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். 3 வருஷமா ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அன்பரின் பாதத்துல வந்து ஜெபிச்சா ஆண்டவருடைய கிருபையினால அவளுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். நமக்கு இந்த வாரம் சனிக்கிழமை வருகிற 4ஆம் தேதி அன்று இதே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே வெளியூர்ல இருக்கிறவங்க இப்பத்திலிருந்தே டிக்கெட் புக் பண்ணனா நீங்க டிக்கெட் புக் பண்ணி சென்னையில நடக்க போகிற 4ஆம் தேதி நடக்க போகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் காரியங்கள் எதெல்லாம் கைகூடி வரலையோ அதையெல்லாம் கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் அன்றைக்கு அன்பரின் பாதத்திலே அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்வார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கமலி என்கிற சகோதரி விரும்பின காரியத்திலே 3 வருஷமா கைகூடாமல் இருந்தது. அன்பரின் பாதத்தில் ஜெபத்திற்கு பிறகு கைகூடினது.
இந்த மங்கள வார்த்தை ஜெபத்திற்கு பிறகு இதே போல எதெல்லாம் கைகூடல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணும். வேலை காரியம் கைகூடி வரட்டும், திருமண காரியம் கைகூடி வரட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணைகிற காரியம் கைகூடி வரட்டும், சொந்த வீட்டிற்கான காரியம் கைகூடி வரட்டும், கற்பத்தின் கனிகள் கைகூடி வரட்டும், வழக்குகள் என் பிள்ளைகளுக்கு சாதகமாக நிறைவேறும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறாங்களோ பெற்றோர்கள், இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறக்க போகிற புதிய மாதத்திலே புதிய குணாதிசயங்களோடு பிள்ளைகளை வாழ பண்ணும். ஆண்டவரே, இந்த 6 மாத காலம் எங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக நாங்கள் கோடி கோடி நன்றி பலிகளை இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளிலே உம்முடைய பாதப்படியிலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய மாதத்தை நாளைய தினத்துல நாங்க தொடங்க போறோம். 7வது மாதத்துல நாங்கள் என்றாகிறதுக்கு முன்னால் 6 மாத காலங்கள், சென்று போன காலங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக மிகவும் நன்றி அறிந்த உள்ளத்தோடு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளையும், நன்றி பலிகளையும், ஆராதனை பலிகளையும், துதி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம். கர்த்தரை நுகர்ந்து ஏற்றுக்கொண்டு புதிய மாதத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.